Good evening. Assalamu alaikum. Good evening. Right. I think என்ன நினைக்கிறேன்னா லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சோம் இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ட்ரடக்ஷன் ரைட். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி படிச்சோம். அடுத்தது சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன், கண்டென்ட் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங், பேப்பர் கிளிக் ரைட் அண்ட் தோஸ் டைப்ஸ் ஆஃப் அத மாதிரி நாங்க நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ் ரைட் இதெல்லாத்தையும் நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணினோம். ரைட், இன்ட்ரடக்ஷன் தான் பார்த்தது. டீப்பா பாக்குறதுக்கு இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நாங்க டிப்ளமா சரி அதுல உள்ள சர்டிபிகேட் லெவல் கோர்சஸ் சரி ஃபாலோ பண்ணணும். இது இந்த செஷன்ல வந்து ரைட் நாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமான ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷனை தான் பாக்குறோம். ரைட், அப்ப அதுல இப்ப நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இவ்வளவு டூல்ஸையும் நாங்க பார்த்துக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக நாங்க இந்த கிளாஸ்ல நாங்க பார்க்க வேண்டியது மார்க்கெட்டிங் மிக்ஸ். ரைட், அப்ப மார்க்கெட்டிங் மிக்ஸ் சொல்ற நேரம் உங்களுக்கு வளமையாவே தெரியும். ப்ராடக்ட், பிரைஸ், பிளேஸ் அண்ட் ப்ரமோஷன் இதெல்லாம் வளமையான ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல உள்ள ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல உள்ள மிக்ஸ். ரைட், மார்க்கெட்டிங் மிக்ஸ் அதை நாங்க 4 P's சொல்லி சொல்லுவோம். அப்ப அந்த 4 P's நாங்க ப்ராடக்ட், பிரைஸ், பிளேஸ் அண்ட் ப்ரமோஷன். ரைட், அப்ப இதை நாங்க இன்றைக்கு பார்க்க போறோம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் மிக்ஸ். ரைட், அப்ப மார்க்கெட்டிங் மிக்ஸ நாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட சம்பந்தப்படுத்தி பார்க்க போறோம். ரைட், அப்ப அதுல பாருங்க வளமையாவே ப்ராடக்ட் நாங்க சொல்ற நேரம் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல எப்படி நாங்க எதை நாங்க செல் பண்ண போறோம். ரைட், நாங்க விற்கிற அந்த சாமானத்தை நாங்க சொல்றது வந்து ப்ராடக்ட்னு சொல்லி. இப்ப ப்ராடக்ட்ல என்ன விஷயம் எல்லாம் உள்ளடங்கி இருக்குமெண்டா குவாலிட்டி, அடுத்தது டிசைன், ஃபீச்சர்ஸ், பிராண்ட் நேம், ரைட், அதோட சம்பந்தப்பட்ட கஸ்டமர் சர்வீஸ் இதெல்லாம் வந்து நாங்க ப்ராடக்ட்டுக்குள்ள உள்வாங்குவோம். ரைட், அடுத்தது பிரைஸ் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா நாங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு சார்ஜ் பண்ற விலை அத நாங்க பல்வேறு வகையில நாங்க அதை டிட்டர்மைன் பண்ணுவோம். ரைட், ஒன்று கொஸ்ட வச்சு நாங்க பிரைஸ டிட்டர்மைன் பண்ணுவோம். அப்படி இல்லாத சந்தர்ப்பத்துல நாங்க கம்படிட்டர்ஸ், போட்டியாளர்கள் எப்படிப்பட்ட விலையிடல்களை மேற்கொள்றாங்களோ அதனை அடிப்படையாக கொண்டு நாங்க பிரைஸ போடுவோம். அப்படியும் இல்லாட்டி நாங்க பல்வேறு வகையில விலையிடலை மேற்கொள்ளலாம். சிலது எக்ஸாம்பிளா பார்க்க போனா ஒரு பண்டில். ரைட், அத பண்டில் எல்லாத்தையும் ஒன்றாக இணைச்சு விலையிடலை மேற்கொள்வோம். அடுத்தது நாங்க சொல்லுவோம் பிரீமியம் பிரைசிங். பிரீமியம் பிரைசிங் சொன்னா விலை கூடினது, ஆரம்பத்திலேயே அதிகளவான விலைய நாங்க சார்ஜ் பண்றது. இப்படி பல்வேறு வகையான விலையிடல்கள் காணப்படுகின்றன. ரைட், அப்ப அடுத்தது நாங்க பிளேஸ் என்றதை பார்க்க போனா நாங்க டிஸ்ட்ரிபியூஷன், அந்த ப்ராடக்டை எப்படி நாங்க கஸ்டமரை போய் சேர வைப்போம் அதுதான் நாங்க சொல்றது பிளேஸ். ரைட், டிஸ்ட்ரிபியூஷன். அப்ப இது வந்து ஒன்று நரோ டிஸ்ட்ரிபியூஷன் என்று சொல்லுவோம். அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்லி சிலெக்டட் ஏரியாஸ், சிலெக்டடான இடத்துக்கு தான் நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். இன்னொன்னு மல்டிபிள் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். அப்படின்னா பல்வேறு வகையான பரந்த அளவுல நாங்க டிஸ்ட்ரிபியூஷனை மேற்கொள்வோம். ஹலோ, ரைட், யாரோ கதைச்ச மாதிரி இருந்தது. ரைட், அப்ப பல்வேறு வகையில பல இடங்களுக்கு நாங்க எங்கட பொருட்களை ரீச் ஆகுறதுக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் என்று சொன்னா தட்ஸ் மல்டிபிள் டிஸ்ட்ரிபியூஷன். அப்படி பல்வேறு வகையில நாங்க டிஸ்ட்ரிபியூஷனையும் நோக்குவோம். ரைட், அடுத்தது ப்ரமோஷன். நாங்க படிச்சுக்கிறோம் ப்ரமோஷன் அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு வகையான ப்ரமோஷன், சேல்ஸை கூட்டுறதுக்காக வழங்கப்படுற டிஸ்கவுண்ட்ஸ், அடுத்தது பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. ரைட், அடுத்தது நாங்க சொல்லலாம் வந்து பப்ளிக் ரிலேஷன்ஸ், மக்களோட நல்ல தொடர்புகளை மேற்கொள்றது, மக்களுக்கு தேவையான சமூக பொறுப்பு சரியான முறையில நிறைவேற்றுறது. ரைட், இதெல்லாம் வந்து ப்ரமோஷன் என்ற இமெயில்ல ப்ரமோட் பண்றது, ரைட், சோஷியல் மீடியால ப்ரமோட் பண்றது, இதெல்லாம் நாங்க ப்ரமோஷனுக்குள்ள உள்வாங்கலாம். ரைட்,
இப்ப நாங்க ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல இருந்து கொஞ்சம் விலகி எங்க போறோம்னு கேட்டா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் மார்க்கெட்டிங் மிக்ஸும் என்ற தலைப்புக்கு கீழே பார்க்க போறோம், ரைட்? அப்படி பாக்குற நேரம் ப்ரொடக்ட்னு சொன்னா என்னட்டு பாருங்க இதுல, ரைட்? இப்ப இதுல சொல்லிக்கிது பாருங்க, the digital platform allow for customized and interactive products such as ebook, online course and apps, right? இப்ப நீங்க சர்வீஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா நாங்க பேங்கிங் சர்வீஸ பார்ப்போம். பேங்கிங் சர்வீஸ பார்த்தோம்னா எப்படி, நாங்க டிரெக்டா பேங்க்ல போய் பிசிக்கலா, ரைட், அங்க நாங்க ஸ்லிப்பை நிரப்பி செக்க செக்குக்கான ஸ்லிப்பை ஃபில் பண்ணுவோம். செக்கை டிபாசிட் பண்றோம்டா, வித்ட்ரோ பண்றோம்டா நாங்க வித்ட்ரோலுக்கான ஸ்லிப்பை ஃபில் பண்ணி வித்ட்ரோ பண்ணி எடுப்போம். இதெல்லாம் அப்ப எங்களுக்கு வந்து பிசிக்கலா எங்களுக்கு அந்த சர்வீஸ் கிடைச்சது. பேங்கிங்ல பேங்க்ல போய் நாங்க இந்த சர்வீஸ் சேவைகளை பெற்றுக்கொண்டோம். ஆனா தற்போது இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஒன்று வந்ததுனால என்ன செய்யறோம், எல்லாமே ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர், ரைட்? ஆன்லைன்ல அக்கௌண்ட் டு அக்கௌண்ட், ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நாங்க டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அடுத்தது வந்து கொடுப்பனவுகளை மேற்கொள்றோம், அப்படித்தானே? இப்ப டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான் இங்க நடக்குது. இல்ல, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல தான் அனைத்து நடவடிக்கைகளும் நடக்குது. அடுத்தது வளமையாக நாங்க ப்ரொடக்ட் எடுத்தோம் என்று சொன்னா அது டச்சபிள், அப்படித்தானே? பிசிக்கலான ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னு சொன்னா அது நாங்க டச் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதுக்கு ரைட். ஆனா இப்ப இந்த ப்ராடக்ட் நாங்க சொல்ற நேரம் இ புக், ரைட்? இ பேப்பர், இ நியூஸ் பேப்பர், ரைட்? இ புக் இருக்குது, ரைட்? அப்ப நீங்க போய் இப்ப அமேசான்ல போனீங்கன்னு சொன்னா நீங்க இ புக்கெல்லாம் நீங்க என்ன செய்யலாம், பர்ச்சேஸ் பண்ணணும், ரைட்? ஆன்லைன் கோர்சஸ், ரைட்? ஆன்லைன்லயே நீங்க கோர்சஸ வந்து ஃபாலோ பண்ணலும். அப்ப ப்ரொடக்ட் எடுத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் மிக்ஸ்ல ப்ரொடக்ட் அந்த ஃபர்ஸ்ட் மெயினான மிக்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா வளம் இந்த பிசிக்கல் ப்ரொடக்ட்ல இருந்து எங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வர ப்ரொடக்ட் வந்து சரியான டிஃப்ரெண்ட். அடுத்தது வந்து இது ஆன்லைன், ரைட்? எல்லாமே வந்து எங்களுக்கு இ புக், இ கோர்சஸ், ரைட்? இ ஆப்ஸ், இதுகள் தான் எங்களுக்கு கிடைக்குது. அப்ப உங்களுக்கு இதுல உள்ள வித்தியாசத்தை விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்கும், ரைட்? அடுத்தது பிரைஸ் பாருங்க. ஆன்லைன் பிரைசிங் can be more dynamic with the ability to quickly adjust based on demand, competition and customer behavior, right? அப்ப இதுல என்னன்னு கேட்டா இந்த ஆன்லைன் பிரைசிங் வெரி ஃபிளெக்சிபிள், ரைட்? இட்ஸ் மோர் டைனமிக் சொன்னா அப்படின்னு சொன்னா மாறிக்கொண்டு வார என்வாயன்மெண்ட்டுக்கு குயிக்கா சேஞ்ச் ஆகக்கூடிய பிரைசிங்க நீங்க பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிசிக்கலா பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட சுத்தி இருக்கிற கடைகளை நீங்க பாத்தீங்கன்னா, ஷாப்ஸ பாத்தீங்கன்னா அதுல அவங்களோட பிரைசிங் ஸ்ட்ராட்டஜியை பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி, ரைட்? ட்ரெடிஷனலா பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க. அடுத்தது அதே ப்ராடக்ட் தான் இருக்கும், பெரிய லெவல் ப்ரமோஷன்ஸ் இருக்காது. அப்ப இப்படியான ப்ராடக்ட்டுக்கு அப்படின்னா அடிக்கடி மாற்றத்திற்கு உட்படாத வணிக சூழல்ல தான் இந்த நாங்க எங்கட ஒரு குறிப்பிட்ட ஒரு நார்மலான ஒரு ஏரியாவை எடுத்தீங்கன்னா அதுல உள்ள ப்ராடக்ட் எல்லாமே அவங்களோட மார்க்கெட்டிங் மிக்ஸ் எல்லாமே எப்படிப்பட்ட பிசினஸ் என்வாயன்மெண்ட்ல இருக்குதுன்னு சொன்னா அடிக்கடி மாற்றத்திற்கு உட்படாத ஒரு வணிக சூழல்ல தான் இயங்கும், ரைட்? வளமையா நாங்க ஆன்லைனோட பாக்குற நேரம் பிசிக்கல். ஆனா ஆன்லைன் மார்க்கெட்டிங்க நாங்க எடுத்தோம்னு சொன்னா இது வந்து வெரி டைனமிக், அப்படின்னா குயிக்கா சேஞ்சுக்கு உட்படும், ரைட்? மோர் காம்படிட்டர்ஸ், அதிகளவான போட்டியாளர்கள் காணப்படும். அடுத்தது வந்து சந்தையில சப்ளை பண்றதுக்கு அதிகளவான ஆட்கள் இருப்பாங்க. அடுத்தது கஸ்டமர்ஸும் ஹை. நார்மல் பிசிக்கல் மார்க்கெட்டிங்கை விட நீங்க ஆன்லைன்ல பாக்குற நேரம் கஸ்டமர்ஸ் வந்து அதிகம். கஸ்டமர்ஸ் தேவைகள் விருப்பங்களை பாக்குற நேரம் பல்வேறு வகையில காணப்படும். எப்படி ஒருத்தர் வந்து இப்ப நாங்க இருக்கிற இடத்த பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சிமிலர் டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் தான் நீங்க பாக்கணும், அப்படிதானே? இப்ப என்னோட தேவையும் எனக்கு முன் வீட்டுல உள்ளவரும் எனக்கு பக்கத்து வீட்டுல உள்ளவரும் அப்ப எங்களை சுத்தி வளைச்சு உள்ளவங்களும் வந்து அதே இன்கம் விளங்கிச்சா, அதே கல்ச்சர், அதோட ரிலேட் ஆகினவங்க தான் இருப்பாங்க. அப்ப குயிக்கா சேஞ்ச் ஆகுற ஒரு தேவை அந்த பிசினஸுக்கு காணப்படாது.
ஆனா நீங்க ஆன்லைன் மார்க்கெட்டிங் எடுக்கிற நேரம் அதுல உள்ள கஸ்டமர்ஸ் பல்வேறு வகையான கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, ரைட்? அப்ப அவங்களோட தேவைகளும் அவங்களோட விருப்பங்களும் அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்ப இதுக்கு முகம் கொடுக்க கூடிய அளவுல தான் அந்த வணிக உரிமையாளர் இல்லாட்டி முகாமையாளர் காணப்பட வேண்டும், ரைட்? அப்ப குயிக்கா சேஞ்ச் ஆகுற வணிக சூழல்ல இயங்குற ஒரு வணிகமாக இருக்கிறதுனால, பிசினஸா இருக்கிறதுனால என்ன செய்யணும்டா இவங்க, அவங்களோட பிரைசிங் ஸ்ட்ராட்டஜியும் வந்து ஃபிக்ஸ்டா இருக்காது, ரைட்? அவங்களோட தேவைக்கு ஏற்றவாறு இவங்க பிரைசிங் ஸ்ட்ராட்டஜிய மாத்திக்கொண்டே செல்வாங்க, ரைட்? அப்ப அதுதான் இங்க உள்ள பிரைசிங், ரைட்? இப்ப உங்களுக்கு நல்ல வித்தியாசம் விளங்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பிளேஸ் பாத்தீங்கன்னா the place is now often virtual. நாங்க சொன்ன மாதிரி மல்டிபிள் டிஸ்ட்ரிபியூஷனோ பிசிக்கலா நாங்க பல்வேறு வகையில டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டோம். மல்டிபிள் டிஸ்ட்ரிபியூஷன், நெரோ டிஸ்ட்ரிபியூஷன், நாங்க குறிப்பிட்ட சந்தைக்கு மாத்திரம் எங்கட பொருட்களை வழங்குறோம், ரைட்? அது நெரோ டிஸ்ட்ரிபியூஷன். அது வந்து ட்ரெடிஷனலா நடக்கிற முறை. ஆனா வர்ச்சுவல் இங்க பிளேஸ் நாங்க ஆன்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல பிளேஸ் எப்படிப்பட்ட பிளேஸ்? தட்ஸ் வர்ச்சுவல், ரைட்? இ-காமர்ஸ் சைட்ஸ், சோஷியல் மீடியா ஸ்டோர்ஸ், ரைட்? அண்ட் மொபைல் ஆப்ஸ், ரைட்? இது எல்லாமே தான் வந்து எங்களோட பிளேஸுக்கு நாங்க உதாரணங்களாக குறிப்பிடலாம். அடுத்தது ப்ரமோஷன். நாங்க லாஸ்ட் டைமே பார்த்துட்டோம், ப்ரமோஷனை வேண்டிய அளவுல பார்த்தோம். ப்ரமோஷன் வந்து பிசிக்கலா செய்யற நேரம் டோர் டு டோர் மார்க்கெட்டிங், ஒவ்வொரு டோர் டு டோர் போய் என்ன செய்வாங்க, மார்க்கெட் பண்ணுவாங்க பொருட்களை. அடுத்தது வந்து அட்வர்டைஸ்மெண்ட், எதுல வளமையான நியூஸ் பேப்பர், ரைட்? அண்ட் ரைட், சோஷியல் மீடியால அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எங்களோட டிஜிட்டலுக்குள்ள வரும், ரைட்? அப்ப நியூஸ் பேப்பர்ல மேகசின்ஸ்ல நடக்கிற அட்வர்டைஸ்மெண்ட். ஆனா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நாங்க ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸுக்கு கீழே இமெயில் மார்க்கெட்டிங், சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன், ரைட்? பேப்பர் கிளிக், ரைட்? இது எல்லாத்தையுமே சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், இது அனைத்தையும் நாங்க ப்ரமோஷனுக்கு கீழே குறிப்பிடுவோம், ரைட்? இப்ப அதுக்கு அடுத்தது நாங்க பார்க்க போறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ், ரைட்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கையும் இப்ப நாங்க சேல்ஸையும் வந்து நாங்க என்ன செய்ய போறோம், சம்பந்தப்படுத்த போறோம், ரைட்? அதுக்கு முன்ன இந்த நாங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல சோஷியல் மீடியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அண்ட் கண்டென்ட் மார்க்கெட்டிங் சம்பந்தமான ஒரு வீடியோ ஒன்றை போடுறேன், கொஞ்சம் பாருங்க.
platforms are the ones which are performing well. In fact, இந்த 4 பிளாட்ஃபார்ம்ஸ்மே இப்போ ரொம்ப ஜாஸ்தியா பாப்புலர் ஆயிட்டு வருது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் தான். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக், அப்புறம் இன்ஸ்டாகிராம் வந்தது. இப்போ இன்ஸ்டாகிராம் தான் முதன்மை, அதுக்கப்புறமா தான் ஃபேஸ்புக் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங்ல நீங்க என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் அப்படின்றது ஏன் மக்கள் தேடி போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இன்ஸ்டாகிராமோட ஃபீச்சர்ஸ்க்காக தாங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் இன்ஸ்டாகிராம்ல இருக்கு. அதே மாதிரி நிறைய FlexJobs is the #1 job site to find remote work from home and flex. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றத விட சோஷியல் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்து இதுல நீங்க என்னென்னலாம் படிக்கணும், என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நம்ம சொல்ல போறோம். இன்ஃபேக்ட் இந்த வீடியோ அதனால ரொம்ப பெருசா ஆக போகுது. அடுத்த 2 கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு, என்னோட பேக்ரவுண்ட் இது, நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், நான் ஆர்ட்ஸ் படிச்சிருக்கேன், நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாமா அப்படின்னா யாரா இருந்தாலுமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்க பண்ணலாங்க. உங்களோட பேக்ரவுண்ட் டசன்ட் மேட்டர். இன்ஃபேக்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நிறைய 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 ஃபீல்ட்ஸ் இருக்கு. சோ அதுலயே வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இருக்கு, சர்ச் மார்க்கெட்டிங் இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க கான்டென்ட் ரைட்டரா இருக்கலாம், டிசைனரா இருக்கலாம், டெவலப்பரா இருக்கலாம், ஜஸ்ட் ஆட்ஸ் மட்டுமே ரைட் பண்றவரா இருக்கலாம், இல்லாட்டி ஜஸ்ட் அனலிஸ்டா மட்டும் இருக்கலாம். இந்த மாதிரி பல வேலைகளை நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல பண்ண முடியும். சோ எல்லாருக்கும் வேலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல உண்டு. நீங்க அத படிக்கிறதுக்கு ரெடியா இருந்துங்க. இன்னொன்னு எல்லாரும் கேட்கறது கடைசி கொஸ்டின், நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல சர்வைவ் ஆக முடியுமா, பெரிய ஆளா வர முடியுமா அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு ஃபீல்டா இருந்தாலுமே நீங்க ஆர்வம் காட்டி கண்டினியூஸா படிக்கிறதுக்கு ரெடியா இருந்து கண்டினியூஸா எது நீங்க படிச்சீங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சரியா வந்துச்சு அப்படின்னா இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணி, சரியா வரலை அப்படின்னா என்ன தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்றத சரி பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி போயிட்டு இருந்தாலே வந்து என்ன ஒரு ஃபீல்டா இருந்தாலும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் இல்ல, என்ன ஒரு ஃபீல்டா இருந்தாலும் உங்களை வரவேற்கிறதுக்கு எத்தனையோ மக்கள் இருக்காங்க. சோ டேலண்ட், ஸ்கில் அண்ட் உங்களோட thirst to learn more, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இருந்தாலே நீங்க எந்த ஒரு ஃபீல்ட்லயுமே வந்து சூப்பரா ஷைன் ஆகலாம். இப்போ நான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய கைடு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஓகே, அந்த கைடுக்கு ஒண்ணா போவோம். என்னென்னலாம் நீங்க படிக்கணும் அப்படின்றத இதன் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எந்த வரைக்கும் பாருங்க, போலாம். சோ கைட் டு லேர்னிங் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியணும். என்னென்ன சேனல்ஸ்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் there are various platforms on social media marketing இல்லையா? இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், லிங்க்டின், ட்விட்டர், யூடியூப், பின்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி பல சேனல்கள் என்னென்ன, அது என்னென்ன முக்கியத்துவம் வாய்ந்தது, அதுல மக்களோட பழக்க வழக்கங்கள் என்னென்ன அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ இதெல்லாம் பேசிக்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியா. இதுல டாப் சேனல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், லிங்க்டின் அண்ட் யூடியூப் தான். ட்விட்டர், பின்ட்ரெஸ்ட் எல்லாமே நீங்க ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். பட் நீங்க ஒரு ஏஜென்சியா இருக்கணும்னாலோ இல்ல ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கணும் அப்படின்னாலுமே இந்த 4 பிளாட்ஃபார்ம்ஸ் தான் இப்போ எல்லாரும் ஜாஸ்தியா யூஸ் பண்றாங்க. சோ நீங்க ஸ்டார்ட் பண்றது இந்த 4 பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்ஃபேக்ட் எல்லா இடத்துலயும் இருக்கும்போது உங்களோட டைம் அண்ட் எனர்ஜி ரொம்ப வேஸ்ட் ஆகும். பட் இந்த 4 பிளாட்ஃபார்ம்ஸ் are the ones which are performing well. In fact, இந்த 4 பிளாட்ஃபார்ம்ஸ்மே இப்போ ரொம்ப ஜாஸ்தியா பாப்புலர் ஆயிட்டு வருது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் தான். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக், அப்புறம் இன்ஸ்டாகிராம் வந்தது. இப்போ இன்ஸ்டாகிராம் தான் முதன்மை, அதுக்கப்புறமா தான் ஃபேஸ்புக் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சோ இந்த இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங்ல
நீங்க என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் அப்படின்றது ஏன் மக்கள் தேடி போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி இன்ஸ்டாகிராமோட ஃபீச்சர்ஸ்க்காக தாங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் இன்ஸ்டாகிராம்ல இருக்கு. அதே மாதிரி நிறைய டைப் ஆஃப் கான்டென்ட்டும் இன்ஸ்டாகிராம்ல தான் இருக்கு. ஐஜிடிவி, ஸ்டோரிஸ், அது இதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல தான் ஜாஸ்தியா டைப் ஆஃப் கான்டென்ட் இருக்கு. பிளஸ் அதோட ஃபீச்சர்ஸ்மே பாத்தீங்கன்னா ஒன்னும் வந்து அதோட ப்ரொஃபைல் வந்து இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்கை விடவும் டிஃப்ரெண்டா இருக்கும், லிங்க்டினை விடவும் டிஃப்ரெண்டா இருக்கும். இன்ஃபேக்ட் கிரிட்ஸ் மாதிரி இருக்கும். அது மாதிரி போஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இமேஜ்க்கு தான் ஜாஸ்தியா இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே தான் கேப்ஷன்ஸ் அப்படின்னு வரும். ஸோ நியூஸ் ஃபீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலயே நிறைய பார்ட் இருக்கு. பார்ட்டா தெரிஞ்சுக்கலாம். மேல எல்லாம் நிறைய ஐகான்ஸ் இருக்கும், கீழே எல்லாம் நிறைய ஐகான்ஸ் இருக்கும். அந்த ஃபீட்ல ஸ்டோரிஸ்னா என்ன, மத்த நம்மளோட கஸ்டமர் நம்மளோட நம்ம ஃபாலோ பண்றவங்களோட ஸ்டோரிஸ்லாம் என்னென்ன வருது. அப்புறம் இன்ஸ்டாகிராம் எக்ஸ்ப்ளோர், அதாவது இன்ஸ்டாகிராம்ல சர்ச் பண்ண போனோம்னு வச்சுக்கோங்களேன், இன்ஸ்டாகிராமே உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அண்ட் இமேஜஸ் சஜஸ்ட் பண்ணும். ஸோ இது இன்ஸ்டாகிராம் எக்ஸ்ப்ளோர். அங்க போயிட்டு என்னென்னலாம் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றது எல்லாமே பாருங்க. அடுத்து இன்ஸ்டாகிராம்ல இன்சைட்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. இன்சைட்ஸ் அப்படின்னும் போது வந்து இன்ஸ்டாகிராம்ல நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது நம்மளோட கான்டென்ட், நம்மளோட பேஜ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, ஃபாலோவர்ஸ் எல்லாம் யார் யாரு எங்க இருந்து வராங்க, எந்த டைம்ல வராங்க அப்படின்றது எல்லாமே நீங்க இன்ஸ்டாகிராம்ல பார்க்கலாம். அண்ட் இன்ஸ்டாகிராம்ல ஈவன் ப்ரொஃபைலுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். பிசினஸ் ப்ரொஃபைல் ஒண்ணு இருக்கு, கிரியேட்டர் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு வந்து ஒரு இண்டிவிஜுவல் ப்ரொஃபைல் அப்படின்றதே ஒண்ணு இருக்கு. ஸோ இதுக்கும் வந்து நிறைய விஷயங்கள் ஒன்னொன்னுக்கும் அட்வான்டேஜ் இருக்கு. இன்ஃபேக்ட் பிசினஸ் ப்ரொஃபைலா நீங்க வச்சிருக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த இன்சைட்ஸ் ஆப்ஷன் வரும், நீங்க ஆட் ரன் பண்ற அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். இதெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஒரு பிசினஸா இருந்தா டெஃபினட்டா வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து டைப் ஆஃப் கான்டென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இன்ஸ்டாகிராம்ல வந்து நார்மலா இமேஜஸ் போடலாம், வீடியோஸ் போடலாம். வீடியோஸ்ல ஐஜிடிவி அப்படின்றது லாங்கர் வீடியோஸ், ரீல்ஸ் அப்படின்றது ஷார்ட்டர் வீடியோஸ், அடுத்து ஸ்டோரிஸ் ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் கரௌசல்ஸ் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கான்டென்ட். அடுத்து ஹேஷ்டேக் அப்படின்னு வரும்போது இன்ஸ்டாகிராம்ல ஹேஷ்டேக் அப்படின்றது எதற்காக யூஸ் பண்ணப்படுது, இதுக்குன்னு சில கைட்லைன்ஸ் எல்லாம் இருக்கு. அதாவது ஒரு போஸ்டுக்கு 30 ஹேஷ்டேக்ஸ் தான் இருக்கணும், என்னென்ன மாதிரி ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் போடணும், ஹேஷ்டேக்ஸ் அப்படின்னா வந்து அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஹேஷ்டேக கிரியேட் பண்றது அப்படின்றதே ஒரு ஸ்ட்ராட்டஜிங்க. எப்படி நீங்க ஹேஷ்டேக கிரியேட் பண்ணுவீங்க, ரிலவெண்டா கிரியேட் பண்ணுவீங்க, அதே மாதிரி ஜாஸ்தியா பாப்புலரா இருக்க ஹேஷ்டேக்ஸையும் நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. சோ அது எப்படி நீங்க கிரியேட் பண்ணணும், இப்போ உங்களுக்குன்னு ஒரு பிசினஸ் இருக்கு அப்படின்னா அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத நீங்க டெஃபினட்டா கத்துக்கணும். இது நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஏஜென்சியா இல்ல ஃப்ரீலான்சரா இருந்தாலும் சரி, இந்த ஹேஷ்டேக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது இன்னும் ரொம்ப பாப்புலரான விஷயம் இன்ஸ்டாகிராம்ல. அடுத்து உங்களுக்கு தெரிய வேண்டியது இன்ஸ்டாகிராம்ல எப்படி கான்டென்ட் போஸ்ட் பண்றது, எப்படி கான்டென்ட் ஷெட்யூல் பண்றது அப்படின்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம்க்கு அடுத்து உங்களுக்கு ஃபேஸ்புக் அப்படின்றது வந்தாச்சு. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா மேஜரா பேஜஸ்னா என்ன, குரூப்ஸ்னா என்ன, ஆட்ஸ் மேனேஜர்னா என்ன, ஈவென்ட்ஸ்னா என்ன. பேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுல போஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறமா இன்சைட்ஸ் என்ன எப்படி பார்க்கப்படுது, எப்படி உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல நான் இன்சைட்ஸ் பத்தி சொன்னேனோ, அதாவது உங்களோட பேஜ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, போஸ்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, யார் உங்களை ஃபாலோ பண்றாங்க, எங்க இருந்து ஃபாலோ பண்றாங்க, அண்ட் அவங்களோட கேரக்டர்ஸ் தான் என்ன அப்படின்றது எல்லாமே நீங்க இந்த பேஜஸ்ல பார்க்கலாம். குரூப்ஸ் அப்படின்னும் போது மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு ஒரு இடத்துல குரூப்பா ஃபார்ம் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, ஒரு பேஷனுக்காகவோ இல்ல ஒரு லைக் மைண்டட் குரூப் வந்து சேர்ந்து ஒரு விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காகவோ குரூப்ஸ் அப்படின்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. குரூப்ஸ பத்தியும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா குரூப்ஸ் அப்படின்றது பல பிசினஸ்கள் கிரியேட்டும் பண்றாங்க, குரூப்ல ஒரு பார்ட்டிசிபென்டாவும் இருக்காங்க. சோ groups is an important thing. அடுத்து ads manager. இந்த இன்ஸ்டாகிராம்லயும் சரி ஃபேஸ்புக்லயும் சரி நீங்க ஆட் ரன் பண்ணணும் அப்படின்னா ads managerனா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இந்த ads manager சிம்பிள் விஷயம், அதாவது எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றதுல இருந்து அதுல எப்படி பில்லிங் டீடைல்ஸ் போடுறது அப்படின்றது வரைக்கும் நீங்க டெஃபினட்டா தெரிஞ்சுக்கணும். அடுத்து ரன்னிங் ஆஃப் ஆட்ஸ் நம்ம வருவோம். அடுத்து இன்ஸ்டாகிராம்ல ஈவென்ட்ஸ் நீங்க கிரியேட் பண்ணலாம். இதுதான் நடக்குது ரைட், இந்த டைம்ல வந்து நாங்க எக்ஸிபிஷன் நடத்த போறோம், இந்த டைம்ல வந்து சேல் அப்படின்ற மாதிரி நீங்க பல ஈவெண்ட்டுகளை இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஃபேஸ்புக்ல நீங்க கிரியேட் பண்ணலாம். அந்த ஈவெண்ட்ஸை நீங்க ப்ரொமோட் பண்ணவும் செய்யலாம்.
அது எப்படி அப்படின்றது தெரியணும். நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம்லயும் பேஸ்புக்லயும் ஆர்கானிக்கா கான்டென்ட் கிரியேட் பண்றது செய்யறது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஆனா ஆட் அப்படின்னு வர்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? ஆடுன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணும்போதுதான் நம்ம அடுத்த லெவலுக்கே போக முடியும். சோ எந்த ஒரு பிசினஸும் வந்து ஆட இப்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ ஆட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எந்த கஸ்டமர் ஒரு கஸ்டமர் வந்து என்ன ஸ்டேஜ்ல இருக்காங்க. அதாவது நிறைய கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் ஃபனலே போட்டு நீங்க கஸ்டமரோட ஜேர்னியை பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த பிசினஸ் பத்தியே தெரியாது அப்படின்ற ஸ்டேஜ்ல இருக்க கஸ்டமர்ஸ், இன்னொன்னு இந்த பிசினஸ் பத்தி தெரியும் பட் இருந்தாலும் வந்து இன்னும் நான் அவங்கள வாங்குற அளவுக்கு நம்பல அப்படின்ற மாதிரி ஒண்ணு. இன்னொன்னு கஸ்டமர்ஸ் வந்து தே ஆர் ரெடி டு இன்டராக்ட் வித் யூ. வெப்சைட்க்கு வருது, வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்றது, இந்த மாதிரி அந்த டிசிஷன் மேக்கிங் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. சோ இந்த ஒரு ஸ்டேஜுக்கும் வந்து ஏத்த மாதிரி தான் நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றது ரன் பண்ணணும். நெக்ஸ்ட் அப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணணும்னா அந்த கேம்பெயினோட பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஆடியன்ஸை எப்படி செலக்ட் பண்ணணும், இந்த ஆடியன்ஸை எப்படி வந்து செக்மெண்ட் பண்ணணும், எப்படி டார்கெட் பண்ணணும் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் செக்மெண்ட் டார்கெட்டிங் மட்டும் இல்லைங்க, அடுத்து வந்து ஏபி டெஸ்டிங். டெஸ்ட் பண்ணி உங்க ஆட்ல எது நல்லா பெர்ஃபார்ம் ஆகுது, இந்த இமேஜ் பெர்ஃபார்ம் ஆகுதா, இந்த ஆடியன்ஸ் கரெக்டா பெர்ஃபார்ம் ஆகுதா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ தட் இஸ் ஏபி டெஸ்டிங். அடுத்து உங்களோட ஆடுக்கு பட்ஜெட் எப்படி செட் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஆடை எந்தெந்த இடத்துல போய் பிளேஸ் பண்றது. இன்ஃபேக்ட் நீங்க நிறைய இடத்துல வந்து ஆட்ஸ் பார்த்துப்பீங்க, ஃபேஸ்புக்லயும் ஆட்ஸ் பார்த்துப்பீங்க, இன்ஸ்டாகிராம்லயும் பார்த்துப்பீங்க. இந்த ஃபேஸ்புக்லயே பாத்தீங்கன்னா ஆட்ஸ் உங்களுக்கு நியூஸ் ஃபீட்ல வந்திருக்கும், இல்லாட்டி மெசஞ்சர்ல வந்திருக்கும், இல்லாட்டி வீடியோல வந்திருக்கும். இந்த மாதிரி வந்து பல இடங்கள்ல உங்களோட ஆடை பிளேஸ் பண்ணலாம். இந்த பிளேஸ்மெண்ட்ஸ்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட் ஒரு ஆடை ரன் பண்ணியே நீங்க பார்க்கணும். ஒரு லெட்ஸ் சே தட் ஒரு வெப்சைட்டுக்கு டிராபிக் ஜெனரேட் பண்ற மாதிரி ஒரு ஆட் ரன் பண்ணி பார்க்கலாம், இல்லாட்டி ஒரு லீட்ஸ் எப்படி ஜெனரேட் பண்றது அப்படின்ற மாதிரியும் நீங்க ஆட் ரன் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் பிக்சல்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை யூஸ் பண்ணி உங்களோட ஆட் எப்படி பெர்ஃபார்ம் பண்றது அப்படின்றத ட்ராக் பண்ணலாம். மக்கள் எங்க இருந்து எங்க போறாங்க அப்படின்றதையும் ட்ராக் பண்ணலாம். மெயினா வந்து உங்க ஆடோட பெர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த பிக்சல்ஸ் அப்படின்றது. இது வந்து ஒரு கோட் மாதிரிங்க. இது எப்படி ஜெனரேட் பண்றது, இத உங்க வெப்சைட்ல எப்படி வந்து போடுறது அப்படின்றதையும் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். கடைசியா வந்து எதெல்லாம் மெட்ரிக்ஸ், அதாவது மெட்ரிக்ஸ் டு மெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எத்தனை பேர் இந்த ஆட் ரீச் ஆயிருக்கு, எத்தனை இம்ப்ரெஷன்ஸ் இந்த ஆடு கிடைச்சிருக்கு, எத்தனை ஆட் டு கார்ட் ஆயிருக்கு, எத்தனை கன்வர்ஷன்ஸ் ஆயிருக்கு. சோ இதெல்லாம் வந்து இதோட பிரைஸ் என்ன, இந்த காஸ்ட் வந்து நம்ம கம்மி பண்ண முடியுமா இல்லையா. சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த இடத்துல நீங்க மெஷர் பண்ணும் போதுதான் தெரியும் உங்களோட ஆட் கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணுதா இல்லையா அப்படின்றது. சோ இந்த மெஷரிங் மெட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க கத்துக்கணும். அண்ட் இப்போ வந்து ஆட்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து வந்து ஃபேஸ்புக்ல பிசினஸ் மேனேஜர் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. இன்ஃபேக்ட் இந்த பிசினஸ் மேனேஜரை நிறைய பேர் யூஸ் பண்ணதே இல்லை. நீங்க ஒரு பிசினஸா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஒரு ஏஜென்சியா ஃப்ரீலான்சரா யாரா இருந்தாலும் சரி, இந்த பிசினஸ் மேனேஜர் அப்படின்றத யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து உங்களோட இன்ஃபேக்ட் ஆஸ் பிசினஸ் மேனேஜரா இருந்தீங்கன்னா உங்களோட பேஜை நீங்க வந்து ப்ரொமோட் பண்ணணும். பிளஸ் வந்து பெர்மிஷன்ஸும் வந்து நீங்க உங்களோட ஏஜென்சிக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்றது இந்த பிசினஸ் மேனேஜர் மூலமா தான் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த பிசினஸ் மேனேஜர்னா என்னன்னு பாருங்க. பிசினஸ் மேனேஜர்ல போய் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. அடுத்து அந்த பிசினஸ் மேனேஜர்ல இருக்க எல்லா ஆப்ஷன்ஸையும் நேவிகேட் பண்ணி பாருங்க. அதுல வந்து பெர்மிஷன்ஸ் எப்படி கொடுக்கறது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுல என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் வந்து எனக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்னோட கிளைண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொல்றது என்ன அப்படின்னா வந்து, பிசினஸ் மேனேஜர்ல தான் ப்ராப்ளம் இருக்கு மேடம், இந்த மாதிரி நான் ஏஜென்சிக்கு வந்து தப்பா பெர்மிஷன் கொடுத்துட்டேன், இல்ல என் ஏஜென்சி எல்லாமே அவங்களோட பிசினஸ் மேனேஜர்ல இருந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால என்னோட நிறைய அசெட்ஸே வந்து நான் ஓன் பண்ணல, எல்லாத்துக்குமே அவங்களே டிபெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு, இந்த ஏஜென்சியை நான் இப்ப மாத்தணும் அப்படின்னு நினைச்சா கூட என்னால எதுவுமே முடியல. அண்ட் இன்ஃபேக்ட் இதுல என்ன பாக்குறேன் அப்படின்னா வந்து, ஈவன் ஏஜென்சி சைட்ல இருந்தும் அவங்களுக்கு தெரியாததுனாலதான் இந்த மாதிரியான நிறைய தவறுகளை அவங்க பண்ணிட்டே இருக்காங்க. சோ நிறைய ஏஜென்சிஸ் வந்து கரெக்டா தெரிஞ்சு எல்லாத்தையும் பண்றது இல்ல. இஷ்டத்துக்கு என்ன முடியுமோ அதை வந்து பண்ணிடுறாங்க. இதனால நிறைய ப்ராப்ளம்ஸ்ல வந்து அவங்க கிளைண்ட்ஸையும் கொண்டு போய் சேர்த்துறாங்க, அவங்களும் நிறைய ப்ராப்ளம்ஸ்ல மாட்டிக்கிறாங்க. சோ இதுல நீங்க நிறைய அசெட்ஸ் வந்து மேனேஜ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் வந்து உங்களுக்கு மோர் தேன் ஒன் பிசினஸ் இருந்தது அப்படின்னா மோர் தேன் ஒன் பேஜ் மேனேஜ் பண்ணலாம். அதே மாதிரி மோர் தேன் ஒன் ஆட் மேனேஜர் மேனேஜ் பண்ணலாம், உங்களோட பிக்சல்ஸ் மேனேஜ் பண்ணலாம். இது மாதிரியான பல அசெட்டுகளை நீங்க உங்களோட பிசினஸ் மேனேஜர்ல ஒரு பிசினஸ் மேனேஜர்லயே எல்லாத்தையும் நீங்க மேனேஜ் பண்ண முடியும். அடுத்து வருது நம்ம லிங்க்டின். லிங்க்டினை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து
லிங்க்டின் ப்ரொஃபைல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த ப்ரொஃபைல் நம்ம எப்படி செட் பண்றது, இந்த சம்மரி எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். அதே மாதிரி இன்ஃபேக்ட் லிங்க்டின்ல வந்து கெட்டிங் டிஸ்கவர்ட் இஸ் ஈஸி. இன்ஃபேக்ட் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் எப்படி வந்து கூகுள்ல நடக்குதோ அதே மாதிரி லிங்க்டின்லயும் வந்து உங்களை ஈஸியா மக்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணி வைக்கும் போது வந்து உங்களை மக்கள் ஈஸியா கண்டுபிடிச்சு உங்ககிட்ட இன்டராக்ட் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த ப்ராசஸ்னாலேயே லிங்க்டின் சம்மரி கரெக்டா கிரியேட் பண்ணதுனாலேயே நிறைய பேருக்கு வந்து நல்ல பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிட்டு தான் இருக்கு. நெக்ஸ்ட் இன்மெயில்ஸ். லிங்க்டின்ல வந்து இந்த இன்மெயில் சென்ட் பண்றது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதுக்கான சில எட்டிகெட்ஸ் எல்லாம் இருக்கு. அதை நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு இன்மெயில்ஸ் ரொம்பவே பெனிஃபிஷியலா இருக்கும். நெக்ஸ்ட் லிங்க்டின்ல குரூப்ஸ்னு ஒண்ணு இருக்கு. இந்த குரூப்ஸை நிறைய பேர் வந்து தன்னை ஒரு அத்தாரிட்டின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்காகவும் புது கனெக்ஷன்ஸ்க்காகவும் புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் குரூப்ஸை பயன்படுத்துறாங்க. அடுத்து வந்து லிங்க்டின்லயும் பேஜஸ் இருக்கு, ஃபேஸ்புக்ல இருக்க மாதிரி. ஸோ பேஜஸ் இருந்தானா ஆட்ஸும் இருக்கணும் இல்லையா? ஸோ லிங்க்டின்லயும் வந்து ஆட்ஸ் நீங்க கிரியேட் பண்ணலாம். அதுவும் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். லிங்க்டின்ல சேல்ஸ் நேவிகேட்டர்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இது வந்து மெயினா ஒரு இண்டிவிஜுவல் எப்படி வந்து கரெக்டா வந்து எல்லா லீட்ஸையும் ஜெனரேட் பண்ணி கடைசியில சேலை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான இது ஒரு டூல். இதை பத்தியும் நம்ம பார்க்க போறோம். தென் ஃபைனலி இந்த எல்லா சோஷியல் மீடியாவும் மாதிரி யூடியூப் அப்படின்றதும் வந்து நமக்கு ஒரு சோஷியல் மீடியா தான். இன்ஃபேக்ட் யூடியூப் அப்படின்றது ஒரு சர்ச் இன்ஜினும் கூட, சோஷியல் மீடியா சேனலும் கூட. ஸோ இதுல நம்ம ஒரு சேனல் எப்படி கிரியேட் பண்றது, அதுல கான்டென்ட் எப்படி கிரியேட் பண்றது, எஸ்இஓ எப்படி பண்றது, எப்படி சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வருது, இந்த யூடியூப்லயே அனாலிட்டிக்ஸ் நிறைய இருக்கு இல்லையா? எப்படி நம்ம சேனல் பெர்ஃபார்ம் பண்ணுது அது இதுன்னு சொல்லிட்டு அந்த அனாலிட்டிக்ஸ் எப்படி பாக்குறது. அடுத்து யூடியூப்லயும் கம்யூனிட்டின்னு ஒண்ணு இருக்கு. எப்படி நம்ம ஃபேஸ்புக்ல ஜென்ரலா போஸ்ட் எல்லாம் போடுறோமோ அதே மாதிரி யூடியூப்லயும் போடலாம். ஸோ அதை பத்தியும் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து சோஷியல் மீடியால கான்டென்ட் கிரியேஷன் அப்படின்றது ஒரு முக்கியமான வேலைங்க. ஸோ அந்த கான்டென்ட் கிரியேஷனுக்கு வந்து அப்படியே அன்னைக்கு போஸ்ட் அன்னைக்கு கிரியேட் பண்ணி அப்படியே போடுறது கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு பிளான் வேணும். அதுக்கப்புறமா ஒரு கான்டென்ட் கேலண்டர்னு ஒன்று கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறமா நான் இது எப்ப போட போறேன், எத்தனை தடவை வந்து நான் போஸ்ட் கிரியேட் பண்றேன் அப்படின்றதெல்லாம் நீங்க டிசைட் பண்ணணும். இதுக்கு உங்களுக்கு கான்டென்ட் ஐடியாஸ் வேணும். அதை ஜெனரேட் பண்றதுக்குன்னு நிறைய டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இருக்கு. அதையெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கடைசியா பாத்தீங்கன்னா எந்த ஒரு சோஷியல் மீடியால ஒர்க் பண்றதா இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஆடிட் பண்ணணும். உங்களுக்கு சோஷியல் மீடியால பிரசன்ஸ் இல்ல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் காம்படிட்டர் என்ன பிரசன்ஸ் இருக்கு அப்படின்றதுக்காக நீங்க ஆடிட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து ஆடியன்ஸ்க்குன்னு ஒரு பர்சனா இருக்கும். அந்த பர்சனா நீங்க கிரியேட் பண்ணணும். அடுத்து உங்க கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்க போகுது, சீரியஸா இருக்க போதா, சிம்பிளா இருக்க போதா, ஃபன்னியா இருக்க போதா அப்படின்றதெல்லாம் நீங்க டிசைட் பண்ணணும். அடுத்து நீங்க என்னென்னலாம் சேனல்ஸ் யூஸ் பண்ண போறீங்க, சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத பார்க்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, மார்க்கெட்டிங் பண்ணல், கஸ்டமர் ஜர்னி எப்படி இருக்கு அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி நீங்க உங்களோட மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸை வந்து டிசைட் பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் பட்ஜெட் அண்ட் கேம்பெயின்ஸ், இதெல்லாம் என்னென்னன்றது இந்த ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் நீங்க எந்த ஒரு கிளையண்டோடையும் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்ல டெஃபினட்டா ஒர்க் பண்ணணும். நீங்களே உங்களுக்கு சோஷியல் மீடியா பண்ணிக்கிட்டாலும் இந்த ஆடிட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பண்ணதுக்கு அப்புறமா தான் மற்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க பண்ண போறீங்க. ஸோ சின்ஸ் இட் இஸ் a little bit complex, இதை நான் டுவர்ட்ஸ் எண்ட்ல வந்து சொல்றேன். பட் இது சம்திங் தட் யூ நீட் டு லேர்ன். ஓகே, நான் இது மட்டும் இல்லாம நிறைய ஏஜென்சிஸ் என்கிட்ட சொல்றது என்ன அப்படின்னா வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன், நான் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசை, நான் வந்து ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்ணணும்னு ஆசை, ஆனா எனக்கு பல விஷயங்கள் தெளிவாவே தெரிய மாட்டேங்குது அப்படின்றதுல பல விஷயங்கள்ல இதெல்லாம் தான் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. சோ அதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்றது, என்னோட பிரைசிங் எப்படி நான் கிரியேட் பண்றது, எப்படி நான் நெட்வொர்க் பண்ணி கனெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணி அவங்க கிட்ட பிட்ச் பண்றது, லிங்க்டின்ல எப்படி ஒர்க் பண்றது, இமெயில்ஸ் கிளையண்ட் இமெயில்ஸ் எப்படி சென்ட் பண்றது, ஒரு சேல் எப்படி க்ளோஸ் பண்றது, கிளையண்ட் மீட்டிங் எப்படி அட்டென்ட் பண்றது, ஐடியாவை எப்படி பிரசென்ட் பண்றது, ப்ரொபோசல்ஸ், கொட்டேஷன்ஸ், இன்வாய்சஸ், அப்புறம் கிளையண்டோட கரெக்டான ஒர்க் பண்றதுக்கான ப்ரொஃபஷனல் டிப்ஸ் என்னென்ன, பில்டிங் அ டீம், இதெல்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஏஜென்சிஸ் அண்ட் ஃப்ரீலான்சர்ஸ்க்கு ஒரு பெரிய தடங்கலாகவே இருக்கு. ஸோ அதனாலதான் நாங்க என்ன பண்ணோம்னா, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க என்னென்னலாம் படிக்கணும்னு. ஸோ உங்களாலேயே படிக்க முடிஞ்சது அப்படின்னா கோ அஹெட் இன்னொன்னுத்தையும் ரிசர்ச் பண்ணி போய் படிங்க. ஸோ நிறைய பேரு எனக்கு கேட்டுக்கிட்டதுனால சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்ல இந்த எக்ஸ்டென்சிவ் கிளாஸ் which covers all these topics, நான் இது வரைக்கும் சொன்ன எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ற மாதிரி
ஒரு எக்ஸ்டென்சிவான சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் நான் இப்போ கிரியேட் பண்ணிருக்கேன். நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருந்தா இந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் டெஃபினட்டா கத்துக்கணும். நீங்க ஒரு ஏஜென்சியா இருந்தீங்கன்னா இந்த போர்ஷன் பிளஸ் சேல்ஸ் ப்ரூஃபிட் இதையும் நீங்க கத்துக்க வேண்டியிருக்கும். ஸோ in order to know இந்த டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா just go and வாட்ஸ்அப் 7812000030 இந்த நம்பருக்கு போய் வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் சங்கீதா. இப்போ நம்ம பார்க்க போறது ரைட். இப்போ பாருங்க, ஷேர் பண்ணிக்கிறேன். ஷேர் ஆகிக்க. ரைட். நெக்ஸ்ட் ஒன் here we are இதுல நாங்க பாக்குறோம் வந்து சேல்ஸோட பாக்குறோம். சரியா? this topic digital marketing and sales are closely interconnected. ரைட். இப்ப பார்த்தது எல்லாமே சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், அதை பத்தின ஓவரால் ஐடியா பார்த்துப்பீங்க. ரைட். கிளியரா கதைக்கிறது விளங்குதா? விளங்குதுன்னு நினைக்கிறேன். அப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸை பார்க்குறோம். சரியா? அதுல பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் encompasses various strategies and tools to attract and engage potential customers, right? Right. அப்ப potential customers எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபியூச்சர்ல கிடைக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாரையும் அட்ராக்ட் பண்றதுக்காக இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதுல ஒன்று தான் வந்து லீட் ஜென்ரேஷன், பிராண்ட் அவேர்னஸ், கஸ்டமர் என்கேஜ்மெண்ட், அடுத்தது டேட்டா அனாலிட்டிக்ஸ். ரைட். அப்போ நாங்கள் இதில் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் பார்த்த நேரம் டேட்டா அனாலிட்டிக்ஸில் வந்து எங்களுக்கு அதில் நிறைய ஆப்ஷனாக வந்துச்சு. அப்படித்தானே? அப்படின்னா தேவையான டேட்டாஸை அனலைஸ் பண்ணி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு. அப்படின்னா நிறைய சோஷியல் மீடியாவில் இருந்து தேவையான டேட்டாஸை நாங்கள் கலெக்ட் பண்ணி எடுக்கணும். அப்போ இதுல முதலாவது லீட் ஜென்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்ராக்டிங் பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் த்ரூ கண்டென்ட் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் அண்ட் பேப்பர் கிளிக் டு ஜென்ரேட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கலெக்ட் கண்டாக்ட் இன்ஃபர்மேஷன். ரைட். அப்போ எங்களுக்கு தேவையான கஸ்டமர்ஸை வந்து நாங்கள் இந்த குறிப்பிட்ட முறையினூடாக எங்களுக்கு தேவையான நேரம் நாங்கள் அட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அடுத்தது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கால என்ன நடக்குது? பிராண்ட் அவேர்னஸுக்கு. வளமையான பிசிக்கல் மார்க்கெட்டிங்கை விட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கால குறிப்பிட்ட பிராண்டுக்கான அவேர்னஸ், ரெக்கக்னிஷன், கிரெடிபிலிட்டி, அடுத்தது ட்ரஸ்ட், இதெல்லாமே அதிகரிக்குது. ரைட். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் வந்து கஸ்டமர் என்கேஜ்மெண்ட். அது அப்படி என்ன இதில் கேட்டால் இப்போ இன்டராக்டிவ் கண்டென்ட், சோஷியல் மீடியா இன்ட்ராக்ஷன் அண்ட் பர்சனலைஸ்ட் அண்ட் இமெயில் மார்க்கெட்டிங். ரைட். குறிப்பிட்ட அது உரியவர்கள்ட மெயிலுக்கு வர பர்சனலைஸ்ட் அண்ட் இமெயில் மார்க்கெட்டிங். இதனால என்ன நடக்குது? கஸ்டமர்ஸ்ட என்கேஜ்மெண்ட் கூடுது. ரைட். குறிப்பிட்ட நிறுவனத்தின் மீது நாட்டம் அதிகரிக்குது. அடுத்தது டேட்டா அனாலிட்டிக்ஸ். ரைட். அப்போ அனலைசிங் கஸ்டமர் டேட்டா அண்ட் பிஹேவியர் டு டெய்லர் மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸ். ரைட்.
இதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா கஸ்டமர் டேட்டா, அடுத்தது வந்து கஸ்டமர் டேட்டாஸ் தேவையான கஸ்டமர் டேட்டாஸ் இவங்க அனலைஸ் பண்ணி எடுத்து அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டிங் எஃபர்ட்டை போட்டுக்கொள்ளும். ரைட். அப்ப இத சொல்றாங்க. அடுத்தது பாருங்க சேல்ஸ். ரைட். Sales funnel management, right? Moving prospects through sales funnel from awareness to purchase using techniques like follow-ups, emails, and personalized offers and sales calls, right? அப்ப இது என்னன்னு கேட்டா சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து இங்க ஈஸியா என்னத்துக்கு கேட்டா ஃபாலோ அப், இமெயில்ஸ், பர்சனலைஸ்ட் எஃபர்ட்ஸ், இதனால குறிப்பிட்ட சேல்ஸ் சம்பந்தமான அவேர்னஸ் அதிகரித்து சேல்ஸ் அதிகரிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் அதிகம். அடுத்தது கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், கஸ்டமர் சம்பந்தமான ரிலேஷன்ஷிப், கஸ்டமர்ஸோட ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிறது பிசிக்கலை விட இதுல அதிகமாக கஸ்டமர்ஸோடு வாடிக்கையாளர்களோடு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிடும். ஏன் ஈஸி தானே, ரைட்? அப்ப கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் வந்து இங்க பாசிபிள். மேனேஜிங் இன்டராக்ஷன் வித் கஸ்டமர்ஸ் அண்ட் பில்ட் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் அண்ட் டிரைவ் ரிப்பீட் சேல்ஸ். திரும்ப திரும்ப அவங்களோட நாங்க கனெக்ஷனை வச்சுக்கிறதுனால அதிகம் சேல்ஸ் திருப்பி வாடிக்கையாளரோடு ரிப்பீட்டட் சேல்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்குது. அடுத்தது சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொன்னா இம்ப்ளிமெண்டிங் டெக்னிக்ஸ் சச் அஸ் அப்செல்லிங், கிராஸ் செல்லிங் அண்ட் நெகோசியேஷன் டு மேக்ஸிமைஸ் தி சேல்ஸ். ரைட். சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் பல்வேறு வகையான சேல்ஸ் விற்பனை உத்திகளை கையாண்டு வருமானத்தை அதிகரிக்கலாம். ரைட். அப்ப இது இது அவ்வளவு வந்து எங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கையும் நாங்க என்னத்தையும் சேல்ஸையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ரைட். அப்ப அதுக்கு அடுத்ததா பாருங்க இது பாருங்க effective interaction of digital marketing and sales ensures that marketing effort supports the sales process, leading to more efficient lead conversion and improved revenue outcomes, right? And digital marketing can be powerful tool for gaining and maintaining a competitive advantage. இப்ப நாங்க பார்க்க போறது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கையும் கம்படிட்டிவ் அட்வான்டேஜையும் சம்பந்தப்படுத்தி பார்க்க போறோம். இப்போ கம்படிட்டிவ் அட்வான்டேஜ் வலிமையா சொன்னா நாங்க போட்டியாளர்களை விட மேலதிகமாக பெர்ஃபார்ம் பண்ற எங்களோட தகுதியை தான் சொல்றது கம்படிட்டிவ் அட்வான்டேஜ். ரைட். அப்ப இதுல பாருங்க என்ஹான்ஸ்ட் கஸ்டமர் இன்சைட், அடுத்தது இம்ப்ரூவ்டு பிராண்ட் விசிபிலிட்டி அண்ட் அவேர்னஸ், cost effective marketing and personalized and customer experience. இது எல்லாமே வந்து இப்ப கீழே குறிப்பிட்ட அனைத்து காரணிகளாலையும் நாங்க வந்து கம்படிட்டிவ் அட்வான்டேஜை பெற்றுக்கொள்வது ஈஸியாக இருக்குது. இதுல முதலாவது பார்ப்போம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கால என்ஹான்ஸ்ட் கஸ்டமர் இன்சைட். ரைட். கஸ்டமர் சம்பந்தமான முழு தகவல்களையும், ரைட், அவங்க கஸ்டமர் வாடிக்கையாளர் சம்பந்தமான டீப் இன்சைட், டீப் அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்கு கிடைக்குது. ரைட். டேட்டா அனாலிட்டிக்ஸால, அடுத்தது டார்கெட்டட் கம்பெயினால. ரைட். இப்ப இந்த மாதிரி அதிகளவான தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கிறதுனால கம்படிட்டர்ஸை விட நாங்க மேலதிகமாக பெர்ஃபார்ம் பண்ண இயலும். அடுத்தது வந்து இம்ப்ரூவ்ட் பிராண்ட் விசிபிலிட்டி அண்ட் அவேர்னஸ். ரைட். இந்த சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், இதனால எங்களோட பிராண்டோட அவேர்னஸ் அண்ட் பிராண்ட் விசிபிலிட்டி கூடுது. ரைட். இதனினூடாக கம்படிட்டிவ் அட்வான்டேஜை பெற்றுக்கொள்ளலாம். ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவ் மார்க்கெட்டிங். ரைட். அப்ப இங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பொறுத்தளவுல வளமையாவே இது ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட். கண்டென்ட் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் அட்வர்டைசிங், இதெல்லாம் வந்து கூகுள் அட், ஃபேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட், இதெல்லாமே வளமையாவே பிசிக்கல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸை விட செலவு குறைந்தது. அடுத்தது பாருங்க பர்சனலைசேஷன் அண்ட் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். ரைட். பர்சனலைசேஷன் சொன்னா தனிப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு தேவையான விதத்துல அவங்களுக்கு உரிய வகையில பொருட்களை வழங்கக்கூடியதாக இருக்கிறது தான் சொல்லுது பர்சனலைசேஷன். ரைட். அப்ப கஸ்டமைஸ் கண்டென்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் allow for personalized content and recommendation based on customer data. குறிப்பிட்ட கஸ்டமர் வந்து எப்படிப்பட்ட ப்ரிஃபரன்ஸ், அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்ன, அவங்களோட ஐடியாஸ் என்ன, எப்படியான பொருட்களை தேடுறாங்க, இந்த நியூஸ் எல்லாம் அவங்களுக்கு இருக்கும். அவங்ககிட்ட குறிப்பிட்ட வாடிக்கையாளர் சம்பந்தமான தகவல்கள் இருக்கும். அவங்க ஏற்கனவே எப்படிப்பட்ட பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. ரைட். இது எல்லாத்தையும் வச்சு 1-to-1 கஸ்டமர்ஸ் என்ன செய்யணும்,
டார்கெட் பண்ண இயலும் ரைட். அப்ப இங்க பர்சனலைசேஷன் வந்துட்டு பிசிக்கல் மார்க்கெட்டிங்ல வந்து பர்சனலைசேஷன் அண்ட் கஸ்டமைஸ்ட் கண்டென்ட் வந்து கஷ்டம். அவங்க வளமையாவே மாஸ் மார்க்கெட்டிங் தான் செய்வாங்க ரைட். அதுதான் பாசிபிள். ஆனா இங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கால பர்சனலைசேஷன் அண்ட் கஸ்டம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கஸ்டமைஸ் கண்டென்ட் இமெயில் மார்க்கெட்டிங் இது எல்லாமே வந்து பர்சனலைசேஷனை அதிகரிக்குது. இதனாலேயும் என்ன கிடைக்கும்? காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அதிகரிக்கும். அடுத்தது எஜிலிட்டி அண்ட் அடாப்டபிலிட்டி அப்படின்னு இங்க பாருங்க. ரியல் டைம் அட்ஜஸ்ட்மெண்ட். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெயின் கேன் பி அட்ஜஸ்டட் இன் ரியல் டைம் பேஸ்ட் ஆன் த பெர்ஃபார்மன்ஸ் டேட்டா. அதே நேரத்துல இதுல வந்து குயிக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கணும் ரைட். மார்க்கெட் சேஞ்சஸ், கம்படிட்டர்ஸ் போட்டியாளர்கள் நடவடிக்கையில் ஏற்படுற மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி குயிக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் இங்க இருக்கும் ரைட். விரைவான அட்ஜஸ்ட்மெண்ட் இங்க கிடைக்கும் ரைட். அதனால இங்க ஏபி டெஸ்டிங்ன்றதை நாங்க அப்ப அந்த யூடியூப்ல நாங்க இந்த வீடியோல பார்த்தோம். அப்ப டெஸ்டிங் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸ். அப்ப நாங்க டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸ் நாங்க இங்க ஏபி டெஸ்டிங்ல நாங்க டெஸ்ட் பண்றோம் ரைட். இது என்ன செய்யுது? ஹெல்ப் பண்ணுது டு டிட்டர்மைன் த மோஸ்ட் எஃபெக்டிவ் அப்ரோச். இதுல எங்களுக்குல எது மோஸ்ட் எஃபெக்டிவ் அப்ரோச்ன்றதை நாங்க என்ன செய்யலும் விளங்கி கொள்ள இயலும் ரைட். அப்ப நாங்க தண்டரிங் சொல்றீங்க, ஏழாவது அக்கள் லாக் அவுட் ஆகுங்க. ஏன்னா மலைக்குள்ள இது பண்ணி எல்லாரும் ரெக்கார்டிங் போடுவாங்க தானே, அப்ப பாத்துக்கணுங்க. அடுத்தது வந்து குளோபல் ரீச் அண்ட் குளோபல் ரீச். அப்ப இங்க வந்து குளோபல் ரீச் வந்து அதிகம். உலகளாவிய ரீதியில என்ன செய்யணும்? வாடிக்கையாளர்களை அணுகலும். அடுத்தது கம்படிட்டிவ் இன்டெலிஜென்ஸ், என்ஹான்ஸ்ட் கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் ரைட். இதெல்லாம் இருக்கிறதுனால என்ன நடக்குது? எங்களுக்கு கம்படிட்டிவ் அட்வான்டேஜ் ஒண்ணு பெற்றுக்கொள்ள இயலும் ரைட். கம்படிட்டிவ் அட்வான்டேஜ் என்ற ஒன்றை பெற்றுக்கொள்ள இயலும் ரைட். இப்ப அடுத்த வீடியோ ஒன்று போடுறேன், அதை பாருங்க. ஏன்னா புது இயர், புது பிரான்ச், புது ப்ராஜெக்ட்ஸ், புது டிராவலிங் எல்லாமே நிறைய நடந்துச்சு. So let's go to the trends. இப்போ இந்த ட்ரெண்ட்ஸ்ல நம்ம எது ஒர்க் அவுட் ஆகும், எது ஒர்க் அவுட் ஆகாது, எது ஜாஸ்தியா மக்கள் மத்தியில பாப்புலாரிட்டி கிடைக்கும், எதை நோக்கி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாமே நம்ம பார்ப்போம். சோ எண்டு வரைக்கும் இருந்து பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய தலைவலி என்னன்னா, நான் நிறைய மக்களை ரீச் பண்ணணும், புதுசா நிறைய பேரோட ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றது எல்லாருக்கும் ஆசையாக தான் இருக்கு. பட் இதுக்கு நான் என்ன பண்ணணும்? எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் என்னோட ஆர்கானிக் ரீச் கம்மியாயிடுச்சு. அப்போ எது ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட ஆன்சர் வீடியோஸ் தாங்க. வீடியோஸ் மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல்லான கான்டென்ட் வந்து வேற எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்க ஒரு சேனலும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வீடியோஸா அடாப்ட் பண்ணிருக்காங்க. பேஸ்புக் ஆகட்டும், லிங்க்டின் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், அதுலயே புது ஃபார்மேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இவங்க எல்லாம் நம்மளோட அட்டென்ஷனை கெயின் பண்ணணும்ன்றதுக்காக நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்துட்டே இருக்காங்க. வீடியோஸை ஏன் இந்த பிளாட்ஃபார்ம் தான் ஜாஸ்தியா ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, வீடியோஸ்னால என்ன நடக்குதுன்னா மக்கள் ஜாஸ்தி டைம் ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஸ்பெண்ட் பண்றாங்க. சோ ஜாஸ்தி டைம் ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா அதுக்கு தான் இவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்போ என்ன ஆகும்னா, யார் இந்த வீடியோவை கிரியேட் பண்ணாங்களோ அவங்களை இன்னும் ஜாஸ்தியா புஷ் தான் இந்த பிளாட்ஃபார்ம் தான் பண்ணிக்கணும். சோ அப்போ உங்களோட ஆர்கானிக் ரீச் ஜாஸ்தியாகும். ஈவன் ரொம்ப ஆர்கானிக் ரீச் கம்மியா இருக்க பிளாட்ஃபார்மான பேஸ்புக்லயே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 100 ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அதுல 2%, அதாவது 2 பேரை தான் நீங்க போய் சேர்ற மாதிரி வந்து இப்ப ரீச்சோட கணக்கு. ஆனா நீங்க ஒரு வீடியோஸ் போட்டீங்கன்னா இட் ஹேஸ் தி பொட்டன்ஷியல் டு ரீச் 200 பேருங்க. தட் இஸ் பியாண்ட் யுவர் ஃபாலோவர்ஸ் நீங்க ரீச் பண்ணலாம். இப்பவே உங்களோட பேஸ்புக் ஹேபிட்ஸை நீங்க ஒரு தடவை போய் பாத்தீங்க அப்படின்னா பேஸ்புக்ல நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க. எங்கதான நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ மேல இன்னொரு வீடியோ, இன்னொரு வீடியோ மேல இன்னொரு வீடியோ, நம்மளுக்கு டைம் போறதே தெரியாதுங்க. இதே தான் மத்த எல்லா சேனல்ஸ்லயும் நடந்துட்டு இருக்கு. சோ வீடியோஸ் ஆர் த ஃபியூச்சர்.
வீடியோஸ் கிரியேட் பண்ணா உங்களுக்கு ட்ரஸ்ட் ஜாஸ்தி ஆகும், உங்களோட அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும், உங்க கூட மக்கள் ஜாஸ்தியா இன்டராக்ட் பண்ணுவாங்க. அதனால நம்பிக்கை ஏற்பட்டு உங்ககிட்ட இருந்து வாங்க செய்வாங்க. ஓகே, வீடியோ சொல்லியாச்சு. அந்த வீடியோலயே ரொம்ப பாப்புலரான ஒரு ஃபார்மட் என்ன அப்படின்னா ஷார்ட்டர் வீடியோஸ் தாங்க. இப்போ டிக்டாக்ல தான் நமக்கு தெரிஞ்சது நமக்கு ஷார்ட் வீடியோஸ் எவ்வளவு பிடிக்கும். ஓகே, டிக்டாக் வந்து எந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம் அப்படின்னு இப்ப நம்ம டிபேட்ல ஈடுபட வேண்டாம். பட் ஆனா அதோட பாப்புலாரிட்டி எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ டிக்டாக் போன உடனே பாத்தீங்கன்னா ரீல்ஸ் வந்தாச்சு, யூடியூப்ல ஷார்ட்ஸ் வந்தாச்சு. ஸோ இப்போ இந்த புது வீடியோ ஃபார்மேட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா இந்த ரெண்டு பிளாட்ஃபார்ம்ஸ்மே இந்த மாதிரியான வீடியோக்களை இன்னும் ஜாஸ்தியா வந்து ரீச் பண்ண வைக்கிறீங்க. எதுவுமே புதுசா எந்த பிளாட்ஃபார்ம் வந்தாலும் அதை நம்ம இமீடியட்டா அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ரீச்சும் ஜாஸ்தியா இருக்கும். அதே இது நம்ம பாக்குறது என்னன்னா ரீல்ஸ்லயும் ரீச் ஜாஸ்தியா இருக்கு, மக்கள் ஜாஸ்தியா ஸ்பெண்ட் பண்றாங்க. அதே மாதிரி ஷார்ட்ஸ் மூலமா நிறைய ஃபாலோவர்ஸும் வராங்க அப்படின்றது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். சோ இந்த மாதிரி ஷார்ட்டர் ஃபார்ம் ஆஃப் கண்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிங்க. அது உங்களுக்கு இன்ஸ்டன்டாவே ரிசல்ட்ஸ் கொடுக்கறத உங்களால கண்கூடா பார்க்க முடியும். வேற லாங்கர் ஃபார்ம் ஆஃப் வீடியோஸ் அதோட இம்பார்ட்டன்ஸே தருவீங்க. ஓகே, ஷார்ட் வீடியோஸ் லாங் வீடியோஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து இந்த கோவிட் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா நிறைய மக்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஆன்லைன்ல ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்னு என்ன நடந்ததுன்னா இனிஷியல் பீரியட்ஸ்ல நான் என்னோட கிளைண்ட்ஸ் கிட்டயும் என்னோட பிசினஸ் ஓனர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் ஒரு ஒரு பயத்தை பார்த்தேன். அந்த பயம் என்னன்னா அப்பா இந்த டைம்ல நான் ஸ்பெண்ட் பண்றதா, இந்த டைம்ல நான் பட்ஜெட்டை வந்து கொஞ்சம் பார்த்தே வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனா போக போகதான் அவங்களுக்கு புரிஞ்சது நிறைய காம்படிஷன் வந்தாச்சு. எல்லாரும் ஒருத்தரா வந்து சோசியல் மீடியாக்குள்ள வராங்க, எஸ்இஓ பண்றாங்க, வெப்சைட்ஸ் கிரியேட் பண்றாங்க. சோ இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா இவங்களையும் தாண்டி என்னோட கான்டென்ட்ட என்னோட மக்களுக்கு என்னோட டார்கெட் ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் நான் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி இன்ஆர்கானிக் மார்க்கெட்டிங், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்ல நான் ஜாஸ்தியா ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். சோ இந்த 2020லயே நம்ம புதுசான மக்கள் ஆட் பக்கம் திருப்பி பார்த்ததை பார்த்தோம். அதே 2021ல இன்னும் ஜாஸ்தியா இன்க்ரீஸ் ஆகதான் போகுது. எல்லா மக்களும் ஆர்கானிக்கே நம்பி இல்லாம இன்ஆர்கானிக் பக்கமும் வந்து பார்க்க போறாங்க. சோ அட்வர்டைசர்ஸ்க்கெல்லாம் இது ஒரு சந்தோஷமான செய்தி. சோ இன்ஆர்கானிக் மார்க்கெட்டிங் கொடி கட்டி ஆள போகுதுங்க இந்த 2021ல. அடுத்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ஒன்னும் பெருசா புதுசு கிடையாது. ஆனா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் இது நாள் வரைக்கும் அவ்வளவு பெரிய விஷயமா நம்ம மக்கள் பார்த்துட்டு இல்ல. இப்பதான் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அப்படின்றது என்கிட்ட ஃபாலோவர்ஸ் இல்ல, ஆனா ஒருத்தர்கிட்ட ஃபாலோவர்ஸ் இருக்கு. சோ அவங்க மூலமா நான் கான்டென்ட் கிரியேட் பண்ணும் போது இன்னும் நிறைய மக்களை என்னால போய் சேர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இப்பதான் மார்க்கெட்டர்ஸ் மத்தியில ஜாஸ்தியா வந்துருக்கு. அண்ட் பிசினஸ் ஓனர்ஸும் இதை முழுமையா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இன்னொன்னு நான் என்ன பார்த்தேன்னா இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்ல பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ், செலிபிரிட்டிஸ், சினிமா ஸ்டார்ஸ், டிவி சீரியல் ஆக்டர்ஸ் இவங்களோட தான் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இன்ஃபேக்ட் மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் இன்னும் எஃபெக்டிவாவே இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கும்போது என்னன்னா புதுசா வட்டாக்கி வரக்கூடிய மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க கம்மியா ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் கரெக்டான டார்கெட் ஆடியன்ஸ் வச்சிருப்பாங்க. அண்ட் இன்னொன்னு இவங்க யாரும் செலிபிரிட்டி மாதிரி இல்லாததுனால உங்களையும் என்னையும் போல சாதாரண மக்கள் மாதிரி இருக்காங்க. சோ அதனால இவங்க ஒரு ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணும் போதும் யூஸ் பண்ணும் போதும் அது நம்மளுக்கு ரிலேட் பண்ண மாதிரி இருக்குது. சோ இட்ஸ் ஈஸியர் டு ட்ரஸ்ட் தெம் இல்லையா? சோ அந்த நம்பிக்கை தானா வரும். சோ மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் அவங்கதான் இனிமேல் ஃபியூச்சர். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வாய்ஸ் சர்ச் ஆல்ரெடி நம்ம பண்றோம். பட் ஆனா இது இன்னும் தான் இன்க்ரீஸ் ஆக போகுது. சோ நீங்க உங்களோட வெப்சைட்ல வாய்ஸ் சர்ச்சுக்கு ஆப்டிமைஸ் பண்றதுக்கு ஆரம்பிங்க. அடுத்து கோர் வெப் வைட்டர்ஸ், இதுதான் வந்து நெக்ஸ்ட் பிக் திங் இன் கூகுள். சோ ஃபாஸ்டர் சைட்ஸா வச்சுக்கோங்க. உங்களோட சைட்டோட ஸ்பீட் ஜாஸ்தியா இருக்கான்னு பாருங்க, எப்படி லோட் ஆகுது, எந்தெந்த டிவைசஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பார்த்துக்கோங்க.
ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா அந்த இஷ்யூஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. மேஜர்லி உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்க வெப்சைட்ல பக்காவா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்த விஷயம், இன்ஸ்டாகிராம்ல ஹேஷ்டேக்ஸ் இப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பார்த்தாச்சு. பட் ஹேஷ்டேக்ஸை ஃபோக்கஸ் பண்றதை விட கான்டென்ட்டை ஜாஸ்தியா ஃபோக்கஸ் பண்ணுங்க, ரிலவன்சில ஜாஸ்தியா ஃபோக்கஸ் பண்ணுங்க, புது புது கதைகள் சொல்றதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்ஃபேக்ட் உங்களோட கேப்ஷன் லாங்கா இருந்தா கூட பரவாயில்ல. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி கான்டென்ட் ஸ்பெசிபிக். அதுதான் இன்ஸ்டாகிராம். இனிமேல் சர்ச் ஹேஷ்டேக் மூலமா வராம நார்மலா வேர்ட்ஸ் மூலமாவே சர்ச் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ இது எவ்வளவு சீக்கிரமா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல, பட் ஆல்ரெடி இட்ஸ் ஒர்க்கிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாட்பாட்ஸ் எல்லாரும் சொல்றதுதான். ஒரு வருஷமும் இதேதான் நானும் சொன்னேன். ஸோ இந்த வருஷமும் சாட்பாட் இஸ் ஸ்டில் ஒர்க்கிங். ஏன்னா இனிஷியலா சாட்பாட்ஸ் வந்து வந்தப்ப வந்து எல்லாருக்கும் ஒரு அபோஷன் இருந்தது, ஒரு ரோபோட்டோட பேசுற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் இருந்தது. இப்ப நிறைய சாட்பாட்ஸே வந்து கான்வர்சேஷனலா மாத்திட்டாங்க, கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. மக்களுக்கும் வந்து they understand, they are comfortable with chatbots these days. So இது எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. ஆனா ஒண்ணு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், எது மாறினாலும் என்னென்ன விஷயங்கள் புதுசா வந்தாலும் ஒரு நிமிஷத்துக்கு எல்லாம் சேஞ்ச் ஆகாதது ஒன்னே ஒண்ணாங்க, அது பேசிக் மார்க்கெட்டிங் கான்செப்ட். ஸோ நீங்க உங்களோட பேசிக்ஸ, உங்களோட ஃபண்டமெண்டல்ஸை கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மார்க்கெட்டிங்னா என்ன, என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கு, ஃபனல்னா என்ன, ஆடியன்ஸ்னா என்ன, செக்மெண்ட்ஸ்னா என்ன, ஆட்ஸ் எப்படி ரன் பண்ணணும், ஆட்ஸ் பின்னாடி என்னென்னலாம் விஷயங்கள் இருக்கு, அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மாஸ்டர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் தட் டு தமிழ்க்கு. ஸோ ஜனவரி 20 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பேசிக்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போகணும். ரைட். இப்ப நாங்க மேக்சிமம் தேவையான டீடைல் வந்து நாங்க பார்த்துக்கிறோம். ரைட். இப்ப நாங்க தேவையான ஃபுல் டீட்டெயில் எல்லாம் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது நாங்க பார்க்க போறது வந்து கம்படிட்டிவ் அட்வான்டேஜ் போர்ட்டர்ஸ் மாடல். ரைட். போர்ட்டர்ஸ்ட கம்படிட்டிவ் அட்வான்டேஜ் மாடல்ல பாருங்க. அதை நாங்க காஸ்ட் லீடர்ஷிப், டிஃபரன்சியேஷன், ஃபோக்கஸ், ரைட், ஃபோக்கஸ் ஸ்ட்ராட்டஜி, இப்படி 3 வகையில நாங்க பிரிக்கலும். ரைட். அதுல பாருங்க, இந்த காஸ்ட் லீடர்ஷிப் அது பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஃபரன்சியேஷன் பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஃபோக்கஸ் ஸ்ட்ராட்டஜி பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ரைட். அப்ப இதைத்தான் நாங்க இன்னைக்கு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிளோட பார்க்க போறோம். அப்படின்னா கம்படிட்டிவ் அட்வான்டேஜ் என்ற ஒன்றை நாங்க காஸ்ட் லீடர்ஷிப் என்ற முறையில பெறலாம், இல்லாட்டி டிஃபரன்சியேஷன் என்ற முறையில பெறலாம், அப்படி இல்லாட்டி ஃபோக்கஸ் ஸ்ட்ராட்டஜி என்ற முறையில பெறலாம். ரைட். இதுல பாத்தீங்கன்னா இதுல பாருங்க, எக்ஸாம்பிள் வந்து காகில்ஸ் ஃபுட் சிட்டி ஃபார் காஸ்ட் லீடர்ஷிப். எக்ஸாம்பிள் ஃபார் காஸ்ட் லீடர்ஷிப்னு சொன்னா அதிக குறைவளவான போட்டியாளர்களை விட குறைவளவாக நாங்க கொஸ்ட்டுக்கு இல்லாட்டி குறைந்த விலையில பொருட்களை மக்களுக்கு வழங்குவதன் ஊடாக
நாங்க என்ன செய்யணும், காஸ்ட் லீடர்ஷிப் அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு நாங்க கஸ்டமர்ஸை எங்களோட பக்கம் வச்சுக்கிறது, ரைட்? அதைத்தான் நாங்க காஸ்ட் லீடர்ஷிப்னு சொல்றோம். அப்ப இதோட ஒப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்டா, ப்ரொவைட் அஃபோர்டபிள் ப்ராடக்ட் டு வைட் மார்க்கெட். இது டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்டால எப்படி இந்த காஸ்ட் லீடர்ஷிப் அண்ட் ஸ்ட்ராட்டஜி செய்ய இயலுதுன்னு பார்த்தா, காகில் ஸ்போர்ட்ஸ் சிட்டி எடுத்தீங்கன்னா இது டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட் செய்யுது. ஃபேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட், இன்ஸ்டாகிராம் அட்வர்டைஸ்மெண்ட். இதனால குறிப்பிட்ட இந்த ஃபுட் சிட்டியில டிஸ்கவுண்ட்ஸ் இது சம்பந்தமான அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போடுவதனால என்ன நடக்குது, இவங்களுக்கு ப்ராட் ஆடியன்ஸ் கிடைக்குது. அப்ப காஸ்ட் லீடர்ஷிப் தங்களோட காஸ்ட் குறைந்த ஒரு டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட் அந்த முறையின் நூடாக இவங்க காஸ்ட் லீடர்ஷிப் ஆகி தங்களோட பொருட்களை குறைந்த விலைக்கு வழங்கி கம்படிட்டர்ஸை என்ன செய்யலும், தங்கட பக்கம் போட்டியாளர்களை விட கஸ்டமர்ஸை தங்கட பக்கம் வச்சுக்கலும். அப்ப இந்த காஸ்ட் லீடர்ஷிப் அண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட், சோஷியல் மீடியா என்கேஜ்மெண்ட், பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கிங், ரைட்? அப்ப அது என்ன பாருங்க, காகில்ஸ் uses digital analytics to track the performance of their campaign and adjust strategies to optimize and spend and improve the reach, right? அப்ப காகில்ஸ் என்ன செய்யுது, இந்த ட்ராக்கிங் சிஸ்டத்தால என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இவங்க வந்து தங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, தங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கம்பெயின், ரைட்? அவங்களோட அதை அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தங்களோட ஸ்ட்ராட்டஜியை மாத்தி கொள்றாங்க, ரைட்? அப்ப காஸ்ட் லீடர்ஷிப் அண்ட் ஸ்ட்ராட்டஜி அடையிறதுக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சப்போர்ட்டா இருக்குது. அடுத்தது ஒடெல்ற எக்ஸாம்பிள நீங்க எடுத்தீங்கன்னா அதை எதுக்கு சொல்லலும், டிஃபரன்சியேஷனுக்கு எக்ஸாம்பிளா ஒடெல்ல சொல்லலும். எப்படி? பிராண்ட் பில்டிங், ரைட்? ஒடெல் வந்து லீடிங் ஃபேஷன் ரீடெய்லர், அப்படிதான் லீடிங் ஃபேஷன் ரீடெய்லர். ஸோ ஹியர் தே யூசர்ஸ் என்ன செய்யறாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை யூஸ் பண்றாங்க டு என்ஹான்ஸ் இஸ் பிராண்ட் இமேஜ், லக்ஸரி அண்ட் லைஃப் ஸ்டைல் பிராண்ட். இவங்க வந்து ஒடெல் வந்து அவங்களோட பிராண்டை எப்படியான ஒரு அவங்களுக்கு பிராண்ட் இருக்குதுன்னு சொன்னா லக்ஸரியஸ் ரீடெயில் ஃபேஷன் ரீடெய்லர். அடுத்தது இவங்களோட லைஃப் ஸ்டைல் பிராண்ட், இது இப்படியான ஒரு பேரை தான் தங்களுக்கு தக்க வச்சு கொள்றாங்க. அப்ப ஒடெல்ட இந்த லீடிங் அண்ட் ஃபேஷன் ரீடெய்லர் இந்த நேம், பிராண்ட் நேம் இதன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நோடாக என்ன செய்யறாங்க, அதிகரிக்க இயலும். அப்ப இவங்க ஆன்லைன் பிரசன்ஸ் வந்து இவங்களோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஹை குவாலிட்டி அப்படின்றத இவங்க என்ன செய்யறாங்க, ஷோகேஸ் பண்றாங்க கஸ்டமர்ஸுக்கு. அடுத்தது இவங்க கஸ்டமர் இன்சைட்ஸ், ஒடெல் வந்து என்ன செய்யறாங்க, கஸ்டமர் டேட்டாவை டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இது எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, இந்த கம்பெனி எல்லாத்தையும் ஒரு கஸ்டமர்ஸ் டீட்டெயில் இன்சைட் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க அவங்களோட டேட்டா கலெக்ஷன், ரைட்? கஸ்டமர் டேட்டாவே இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, ட்ராக் பண்றாங்க. அது சம்பந்தமான அனாலிட்டிக்ஸ் மூலமாக ட்ராக் பண்ணி என்ன செய்யறாங்க, கஸ்டமர் இன்சைட்டை ஃபுல்லாவே விளங்கி அவங்களுக்கு டிஃபரன்ஷியேட்டட் ப்ராடக்ட்ஸை வழங்குறதுக்கு இது ஈஸியா இருக்குது. அடுத்தது பர்சனலைசேஷன், நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1-to-1 கஸ்டமர்ஸை டார்கெட் பண்றது லேசு, ரைட்? இமெயில் மார்க்கெட்டிங், ஆன்லைன் ரெக்கமெண்டேஷன் எல்லாம் கொடுத்து என்ன செய்யறாங்க, கஸ்டமைஸ்டு ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்கு இந்த பர்சனலைசேஷனுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து சப்போர்ட்டா இருக்குது. அப்ப ரெண்டாவது டிஃபரன்சியேஷனின் ஊடாக கம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அடைகிறதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது ஹமீதியாவை எடுத்தோம்னு சொன்னா இது ஃபோக்கஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு சப்போர்ட் ஆகிக்குது. அப்படின்னா ஒன்லி ஸ்பெசிபிக் செக்மெண்ட், ஒரு மாஸ் மார்க்கெட்டிங்கை டார்கெட் பண்றதுல ஸ்பெசிபிக் அமௌண்ட் ஆஃப் செக்மெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹை அண்ட் மென்வேர் அண்ட் டெய்லரிங் ப்ராடக்ட் பேஸ்ட் டெய்லரிங். அப்படின்னா இவங்க வந்து ப்ரீமியம் மென்வேர் அப்படின்னு சொன்னா மாஸ் மார்க்கெட்டிங்க்கு, லோ காஸ்ட்டுக்கு, மிகவும் பரந்தளவான கஸ்டமர்ஸை டார்கெட் பண்றது இல்லை இவங்களுக்கு வேலை. இவங்களோட டார்கெட் கஸ்டமர்ஸ் யாருன்னு கேட்டா ப்ரீமியம் கஸ்டமர்ஸ், ரைட்? ஹை ப்ரைஸுக்கு ப்ராடக்ட் வாங்க வரவங்க, டெக்ஸ்டைல, ரைட்? யாரு ஹை ப்ரைஸ்டான ஹை குவாலிட்டியான டெக்ஸ்டைல விரும்புறாங்களோ
அப்படியான கஸ்டமர்ஸ் தான் இவங்க டார்கெட் பண்றாங்க. அப்ப இங்க மேல டிஃபரன்சியேஷன், அடுத்தது வந்து கோஸ்ட் லீடர்ஷிப் எல்லாமே மாஸ் மார்க்கெட்டிங்க்கு செஞ்சது. மாஸ் மார்க்கெட்டிங்க்கு செஞ்சது ரைட். அப்ப இது வந்து ஃபோக்கஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. அடுத்தது இது வந்து டார்கெட்டட் கம்பெயினர் செய்யறதுக்கு லேசு. அடுத்தது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் எல்லாம் வந்து இவங்க என்ன செய்யணும், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் மூலமாகவும் அவங்களோட ப்ராடக்டை இவங்க மார்க்கெட் பண்ணிடும். ரைட். அப்ப நாங்க இன்றைக்கு இது இது இவ்வளவுத்தையும் பார்த்துக்கிறோம். எப்படி கம்படிட்டிவ் அட்வான்டேஜை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கின் மூலமாக அடைந்து கொள்ளலாம்னு சொல்லி பார்த்தோம். ரைட். அதோட நாங்க இன்றைக்கு உள்ள கிளாஸை நாங்க ஃபினிஷ் பண்ணுவோம். ரைட். Thank you.